அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோகினியின் பாதிப்பு. மோகினி மூலமாக ஏவப்பட்ட ஏவலின் உடலில் உள்ள பாதிப்புகள் எப்படி இருக்கும், நம்மளுடைய கட்டுமனை அப்படின்னொன்னே என்ன மாதிரி இருக்கும்னா, இப்போ ஒரு ஆண்களுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்குன்னா, ஒரு தவறான பழக்க வழக்க முறைகளில் உள்ள பெண்கள் மீது அதிகமான ஈடுபாடு கொடுக்கும். தவறான பெண்கள்லாம் எப்படி நண்பர் மனைவி, அண்ணன் மனைவி, சித்தி, அத்தை, இந்த மாதிரி தரிகட்ட உறவுகள் மீது அதிகமான நாட்டம் ஏற்படும். இது அவங்களுமே சம்மதிச்சு வந்துடுவாங்க. ஸோ எப்படின்னா, நீங்களும் இது பண்ணுவீங்க, அவங்களும் பண்ணுவாங்க. தவறான பழக்கங்கள் மட்டுமே தொடர்ந்து மென்மேலும் வரும். இதே ஒரு பெண்களுக்கு வருதுன்னா அசிங்கம், அவமானம், கேவலம், இந்த மாதிரி அந்த பெண்ணோட வாழ்க்கையை தொட்டு ஒரு நல்ல லவ் பேக் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஏவல் வருதுன்னா அந்த லவ் தடையாகும், அவங்களுடைய வாழ்க்கை தடையாகும், அவங்களுடைய வாழ்க்கை முடக்கப்படும். அந்த நல்ல லவ் அந்த பையன் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி அவனுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, விலகிடுவாங்க. அதே போல் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி பசங்க வந்து திரும்ப அடுத்தடுத்து கம்மிட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி தவறுதலான பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் வரும். இப்போ ஆண்களுக்கு அப்படின்னா தொழிலில் முடக்கும், குடும்பத்தில் இரவு நேரத்தில் தூங்கும் போதும் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலைங்க, ஆனால் ஏதோ ஒரு சக்தி எங்களை தொந்தரவு கொடுத்துற மாதிரி இருக்கா. அப்போ உங்களுக்கு கனவுல கட்டாயம் பெண்கள் ரூபத்தில் இல்லை பெண் ரூபத்தில் நீங்கள் போய் ஏதோ உடல் உறவு கொள்கிற மாதிரி அந்த பண்ட கணமே உங்களுக்கு நிஜத்திலேயே வந்து வெளியே வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கட்டாயமாக மோகினியோட செயல்பாடுகள் தான். மோகினியின் பல எச்சங்களை வச்சு மாய சேட்டைகளை வச்சு உங்களுக்கு ஏவப்பட்ட ஏவல் முறையில் இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும். பெண்களுக்கு ஒரு சில அந்த மாதிரி இடங்களில் துடிப்புகள் ஏற்படும், இன்னும் பல விதமான சிம்டம்ஸ் கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி இருக்குது. இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன? இப்போது இதை வந்து நம்ம வேறு யார்ட்டையும் போய் சொல்லவும் முடியாது. என்ன மாதிரி நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டாலும் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் சாமியை கும்பிட முடியாது, நீங்கள் நினச்சி பண்ண முடியாது, ஒரு கோயில் குளத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு தடங்கள் வரும், புருஷன் பொண்டாட்டி இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரும், அவங்களுக்குள்ளே பிரிவினைகள் வரும், எல்லாத்தையுமே இது கூடவே இருந்து கெடுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் வட்டமாக ஒரு கோலம் போட்டு, அதுக்கு மேலே சாணி மொழிகி இருக்கணும், அதுக்கு மேலே வட்ட கோலம் போட்டு அகல் விளக்கு விளக்கெண்ணெயை 48 நாள் நீங்கள் தொடர்ந்து பாதத்தில் இது பண்ணி, இன்னும் ஒரு முறை இருக்குது, நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன்.